போய்கிட்டே இருக்கோம், என்னைக்கு போய் முடிப்போம்னு தெரியல. வழியில இல்ல இப்பதான் 10 நிமிஷம் நடந்திருக்கு, அதுக்குள்ள போயிட்டே இருக்கும்னு சொல்றேன். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு நண்பா. 10 நிமிஷம் கரெக்டு தான், பட் வழி வந்து ஸ்டெமினா காயின் 15 minutes later. நண்பர்களே வந்துட்டோம் கஷ்டப்பட்டு. பாட்காஸ்ட் பாருங்க ஃபுல்லா பேர்த்து, ஆனா வந்துட்டோம். 1000 ரூபாய் சேமி வச்சிருக்கோம். ஸோ நண்பா, காருக்கு வந்துட்டோம். அடுத்த பிளான் என்ன? நீங்க தான் ஆர்கனைசர் சொல்றீங்களே, என்ன பிளான் போடுங்க. என்ன பிளான் கேக்குறேன். நான் வேணா கனெக்ட் பண்றேன். A few moments later. ஸோ கோலா பீச்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து கயாக்கிங் கம்ப்ளீட் பண்ண முடியல, ஏன்னா பேக் வாட்டர்ஸ்ல தண்ணி ரொம்ப கம்மியா இருந்துச்சு. எல்லாரும் கூகுள் பார்த்தா ஏமாந்துறாங்க. ஸோ அதனால நம்ம இப்ப ஏன்டா வண்டி எடுக்காம நெக்ஸ்ட் பட்டர்ஃப்ளை பீச் போறோம். பட்டர்ஃப்ளை பீச் அங்க என்ன ஸ்பெஷல்? பட்டர்ஃப்ளை பீச் வந்து ஒரு தனியா ஒரு பிரைவேட் பீச் மாதிரி. அதுக்கு வந்து ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரெக்கிங் போயிட்டு அதுக்கப்புறமா பீச் ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும். இவரோட ஃப்ரெண்டு போயிட்டு வந்திருக்காரு. நீங்க சொல்ற பீச் பட்டர்ஃப்ளை பீச். ஆமா, ஓகே. நம்ம போற நேரம் எப்படி இருக்கும் தெரியல, இருட்டா இருக்கும். டைமிங் போயிரும் நான் நினைக்கிறேன். ஓகே, இங்க ஒரு கடையில் நெட்டி ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கோம். கோவால மட்டும்தான் கிடைக்கும். நாளைக்கு எக்ஸ்பீரி ஆக போகுது. என்ன ப்ரோ சொல்ற? ஸோ ஒரு மினிட் மேடும் ஒரு லேஸ் பாக்கெட் 30 ரூபா லேஸ் பாக்கெட் சாப்பிட்டு இன்னைக்கு முடிச்சாச்சு லஞ்சை. அப்படியே வந்துட்டு இருக்கோம் பட்டர்ஃப்ளை பீச்சுக்கு. ஆஃப் ரோடிங் ரோடிங் கார் தான், ஆஃப் ரோடிங் கார் இல்ல, ஸ்விஃப்ட்ல ஆஃப் ரோடிங் பண்றாப்ல. ஏதோ கொஞ்சம் ப்ரோ டிரைவர்னால நாங்க தப்பிச்சிட்டு இருக்கோம். எல்லாரும் ரெக்கவரி டிரைவர் அவரு, அதனால பிரச்சனை இல்ல. ஜோக்ஸ் அபார்ட், ஹி இஸ் a really good driver, பட் டயர் is the problem. ஸோ இந்த மாதிரிலாம் வண்டி ஓட்டிட்டு போறோம், பாத்துக்கோங்க. ஒரு நல்ல ஸ்கில்ஃபுல்லான டிரைவர் இருந்தா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வாங்க. லைக் சனூப். 1 hour later. கண்ணு தெரியாதா கார் ஓட்டுறதுக்கு? மழை கார்த்தி வந்து you should take up the responsibility டா. ஓகேடா, ஐ வில் கைட் யூ கைஸ். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி என்னடா சகதி வழியில் ஒரு 2.5 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கல பட்டர்ஃப்ளை பீச் வந்துடும். ஸோ நல்ல ஐடியா தான். எனக்கு வண்டியில் போகணுன்னா 1000 ரூபா போயிட்டு இருக்கு. See, this is வெளிநாட்டு குரங்குகள். ஸோ இந்த வழியில் போகிற வழியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சகதியுமா வெளிநாட்டு குரங்குகளமா இருக்கு. கட்டப்பான ஏரியா தான். ஆட்ட கரும சண்டாலும் ப்ரோ கஷ்டம் தான் இந்த இடத்துல எல்லாம் போறது. பாருங்க ப்ரோ, சகதி தெரிக்குது. ஓகே, இப்படி போனா ஒரு 25 மினிட்ஸ்ல போயிடலான்னுங்கிறாங்க. போய் தான் பார்ப்போம் என்னதான் இருக்குட்டு. இதுதான் வடப்பான பீச்சுங்கிறாங்க சவுத் கோவாவில். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. நம்மளால இங்கே தண்ணிக்குள்ள விட்டு ஏற்றிட்டாரு, வண்டி மாட்டிட்டாங்க. தண்ணி போன மாதிரி இருக்குது. சப்பையா முடிஞ்சிருச்சுமா. ப்ரோ மழை வேற பட்டை கிளப்புது. மழை நான் நடுக்காட்ட மாட்டிக்கிட்டான். முடிச்சுட்டீங்க, மழை வந்து மீண்டும் மீண்டுமா. முடிஞ்சு. ஸோ நீங்கள் ஒரு பிளானை பண்ணி காட் ஒரு பிளானை பண்ணியிருந்தாருன்னா இதான் நடக்கும். கவர்மெண்ட் ஆல்ரெடி போகிற வழி விளக்கு வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ மழை வேறு பெய்யுது, பீச்சை க்ளோஸ் பண்ணிட்டாங்களாமா. இப்போ அந்த 200 ரூபாச்சு கொடுத்து போயிருக்கலாம். நீ மலையில் நனைஞ்சிட்டு திரும்பி போகணும். ஸோ 1 கிலோமீட்டர் வந்துட்டோம், இன்னும் 1.5 கிலோமீட்டர் தான். நம்மால் போய் லெஃப்ட் அடிச்சு போனார், அவராலையும் போக முடியல.
சரி போவோம் ப்ரோ. உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன். இந்த மாதிரி நார்த் இந்தியா சைட்ல வந்தீங்கன்னா வராதீங்க தயவு செஞ்சு. வெள்ளை பேண்டா எல்லாம் போட்டு போயிட்டு பாருங்க. தாண்டி வரணும். நம்ம வடக்கு பாய்ஸ் ஃபுல்லா பான்கார்ட் துப்பி நம்மால் பேண்ட் என்ன கலர்ல இருக்கட்டு பாருங்க. அவன் காலில் வரைக்கும் துப்பி இருக்காங்க. கொஞ்சம் தூங்கிட்டானுங்க 2 பேர் வழியில துப்பிட்டானுங்க. தயவு செஞ்சு ஒயிட் பேண்ட்லாம் போட்டு வராதீங்க. மழை இது வந்துச்சுன்னா முடிச்சுட்டுரும். அப்பயும் கைடு இல்ல. நான் வேணா எங்க அண்ணாக்கு போன் பண்ணி கொடுக்குறேன். மதியம் தான்டா, அதனாலதான்டா கைடு இல்லை எங்களுக்கும். மழை வந்துருச்சு, அப்பயும் இதே மழை தான். எங்க அண்ணன் இது நான் சொன்னேதான் சொல்லி கூட்டிட்டு போனாரு. இங்க வந்துரும். அதே மாதிரிதான் மிச்சம் 3 அண்ணா இவன் எங்கடா நம்மளை கூட்டிட்டு போய் சாகடிச்சிடறான்னு சொன்னாங்க. அப்புறம் அவர் அப்படியே மட்டைகளையும் கூட்டிட்டு வந்துட்டாரு. நாங்க அப்படியே வந்துட்டோம். அங்க போய் அண்ணெல்லாம் சூடெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. அந்த இது ஹீட்லாம் ஃபயர் வச்சு கொடுத்தாங்க. சூடு வச்சு தந்தாங்களா இல்ல ஃபயர் கேம்பிங்க்கு? கேம்ப் ஃபயர் மாப்ள. ஏதோ ஒண்ணு. இதெல்லாம் ரெக்கார்ட் உண்டா கண்டிப்பா? சந்தீபின் கதைகள் பேச தெரியாம அந்த பொய்ன்னு சந்தீப்பும் 50 கதைகளும். சரி, நைட் வேணா கால் பண்ணி தரேன். மாப்ள ட்ரிகர் ஆகாத. ட்ரிகர்னா ட்ரிகர் இல்லடா, உண்மையா பொய்ன்னு சொல்றீங்கல்ல. பேச தெரியாம தான் பாக்குறேன். பேசுறீடா. சரி, 6 மாசத்துலயே பேசுறேன். ஃபாலோவர்ஸ் சிரிப்பாங்கன்னா நான் யோசிச்சுட்டு நானும் எங்களை சொல்ல பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அடிக்க மாட்டேன். கார் ஓட்டிட்டு இருக்கும்போது டிஸ்ட்ராக்ட். நண்பர்களே, காரை கொண்டு எங்கேயாவது சாத்துனா இவன் தான். முன்னாடி வேற ஒரு லாரி வருது. இப்ப வந்து ஓவர் ஹெட்லாம் அடிச்சா மகேந்திரா. இப்ப நம்ம போறோம்ல அந்த காட்டுக்குள்ள இருக்க ஜே ரெசிடென்சி மறைஞ்சிருது திடீர்னுட்டு. காலையில நம்ம பார்த்தவங்க எல்லாமே இல்ல. அங்க வெறும் மொட்டை காடா இருக்கு. உன் பேக் மட்டும் கீழே இருக்கு. என்ன பண்ணுவேன்? எடுத்துட்டு லோக்கல் டிரான்ஸ்போர்ட் பிடிச்சு நாளைக்கு கோவாக்கு போயிடுவேன். பேக்குள்ள டெட் பாடி இருக்கு. நாம பயந்து பேக் எடுத்து காருக்குள்ள ஏறுனா பக்கத்துல நமக்கு ரூம் கொடுத்தவர் உட்காந்துருக்காரு. சரி, சூப்பரா. இந்த நேரத்துல என்ன பண்ணோட அதிகபட்ச இவ்வளவுதான். ஒன்னும் பண்ண மாட்டேங்க. நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். ஷிஃப்ட் எடுத்துட்டு திரும்ப வந்து ஸ்டார்ட் ஆகல. சரி, லோக்கல் டிரான்ஸ்போர்ட் அங்க பஸ்ஸே போகாது ப்ரோ. திரும்ப வந்து பட்டர்ஃப்ளை பீச்சுக்கு வருவேன். 3 hours later. சப்போர்ட் பண்ணிட்டு இன்னைக்கு நீங்க சனுப்ட் ப்ரோ. இன்னைக்கு மணி 8:15 கிளம்பிட்டோம். எங்க கிளம்புறோம்? என்ன புலம்பல் பீச். சாருன்ட்டு கேளு. சாருன்னு சொல்லுங்க. எங்க போறது? இப்போ வந்துட்டு பெப்பிள்ஸ் பீச்சா? இல்ல அது ஃபர்ஸ்ட் பீச். ஃபேவலோன் பீச். ஃபேவலோன் பீச் போறோம். அங்க போய் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அந்த பீச்சில் தான் போய் நைட்டு சாப்பாடு கெஃபேல சாப்பிட்டு ஜாமன்ட்டு வரப்போம். அங்கே சந்திப்போம். வண்டி எடுத்துட்டோம் நண்பர்களே. மணி 8:15. நான் 2 மணி நேரம் தூங்கிட்டேன் ட்ரெயினை. இவனுக்கு மாற்றி ஊட்டி ஏற்றிட்டானுங்க நம்மளை. பாருங்க எல்லாம் பெண்டாக இருக்குது. கேட்டால் கோவாங்கிறானுங்க. இந்த மாதிரி பெண்டெல்லாம் ஊட்டியில் தான் நான் பார்த்துருக்கேன். தயவு செஞ்சு இப்படியெல்லாம் போய் பண்ணாதீங்க நண்பர்களே. ஊட்டி தானே இது. ஹில்ஸ் இருக்கு. கோவான பீச் தானே. பாட்டு இங்கே ஏதாச்சும் ஈக்காக்கா இருக்கா இந்த ஏரியாவில்? தவறா நண்பா. ஏமாற்றி கூப்பிட்டு வரக்கூடாது. மகாராஷ்டிராவா இது? என்னது கோவா மகாராஷ்டிராவா எனக்கு தெரிய மாட்டேங்குது. சவுத் கோவா ப்ரோ. சரி வை விடுங்க. கார்த்தி இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் சொல்லு. இப்போ வந்து சவுத் கோவால இருக்க பெலாவெல்லாம் பீச் போறோம். அங்க போய் வந்து என்ன பண்ண போறோம்னா டேக் 1. இப்போ வந்து பெலாவெல்லாம் பீச் போறோம். சவுத் கோவால இருக்கு. இந்த பீச்சுக்கு போய் என்ன பண்றோம்னா கெஃபே இருக்காமா. ஆனா நம்ம இங்க நம்ம ரூம்ல இருந்து போறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆயிரும். அங்க போய் அந்த கெஃபேல போய் மொய் வைக்க போறோம். எவ்வளவுக்கு சாப்பிட போறோம் நண்பா? நம்ம பட்ஜெட் என்ன நைட்டுக்கு? 2000 ரூபா பட்ஜெட். இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா கண்ணு வச்சிருவாங்க. 1000 ரூபா தான் பட்ஜெட். போய் ஸோ இதுதான் பெலோலம் பீச். நைட் லைஃப்காக வந்திருக்கோம் நண்பர்களே. பாருங்க ஃபுல்லாக கடை தான். ஏரியா ஷாப்பிங் ஏரியா போல இருக்கு. நார்த் கோவா சவுத் கோவால பக்கமாக இருக்கு. ஸோ இங்கே பார்க்கிங் போகலான்ட்டு போனால் நைட்டுக்கே 160 ரூபாங்க. இத்தனைக்கு 1 மணி நேரம் நின்று சாப்பிட்டு போறக்கு. சத்தம்லாம் வண்டி எடுத்து வெளியே போட்டாச்சு. அவ்வளோதான். பெலோலம் பீச் வந்தாச்சு. இனி அடுத்த கட்ட வேலையாக சாப்பிட்ற கடையை தேடணும். எங்கள் வீட்டுக்கு வேற ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாங்க.
தண்ணி தெளிச்சிட்டாங்க நம்மள, அவ்வளோதான். ஸோ இதுதான் பீச்சு. நைட் நேரமும் நல்லா லைட்லாம் போட்டு ஜம்முட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே இங்கே ஸ்டெப்ஸ் மாதிரி சைடில் கட்டி வச்சுருந்தாங்க. அதில் நம்ம உட்காந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலாம். அப்படியே நண்பர்களே, பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சுட்டு உள்ளே வந்து பார்த்தா மெனு பார்த்தோன்னே பசிலாம் போயிடுச்சு. ஏன்னா ஒரு நானே 100 அது இல்லாமல் கிரேவி ஒரு 450 ஆனால் பீச் வியூவோட ஜம்முன்னு இருந்துச்சு ரெஸ்டாரண்ட்டு. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே சைஸாக வெளியே வந்துட்டோம். ஆனால் நல்லா ஹோட்டல் தான், பட் அது வந்து கொஞ்சம் எலைட் பீப்புள் சாப்பிட்றோன்னா நீட்டாக வெளியே வந்து ஒரு லோக்கல் கடையை பார்த்துருக்கோம். சரி, நான் காரில் வரும்போது சொல்லிகிட்டே இருந்தேன்ல உங்ககிட்ட ஒரு கெஃபேல சாப்பிட்ணுன்ட்டு. இந்த கெஃபே தான் இது. ஃபுட்லாம் நல்லா இருந்துச்சு, நம்ம டீசெண்டான ப்ரைஸ். ஸோ நம்ம வந்து அங்கே சாப்பிட்லான்னு போனோம். அங்கே வந்து பிரியாணி ஒரு 500 பில்லை போட்டிருந்தானுங்க. ஒரு பிரியாணி கைஸ், ஒரு பிரியாணி ஒரு 1.5 பிரியாணி சாப்பிட்டு ஒரு ஆள் ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி சொல்லலாம். 1200 அவ்வளோதான் வித் டாக்ஸஸ். டேக்ஸ் வந்து இங்கே கம்மி தான். அங்கே வந்து 18%, 9+9. இங்கே வந்து 2.5. ஆனால் ஃபுட்டு வேலை வந்து வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி தான், நல்லா இருந்துச்சு. நடுவுலாம் ஃபுல்லாக பார்க்கிங் டீல்ஸ்லாம் எடுத்து ஃபுல்லாக இப்போ ஒரு எலைட்னா அங்கே போய் சாப்பிட்லாம். எங்கள் மாதிரி ஆட்கள்லாம் இங்கே வந்து எப்படின்னா ஒரு சிக்கன் நூடுல்ஸ் வந்து ஒரு 310, அங்கே வந்து 450. பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு எல்லாமே. கொஞ்சம் இங்கே சாப்பிட்டது எவ்வளோ இருந்துச்சு, 2260 அங்கே சாப்பிட்ருந்தா ஒரு 4000 பில்லு வச்சுருப்பான் 5 பேர்த்துக்கு. அங்கே சாப்பிட்லாம், சாப்பிட்டா அப்புறம் இன்னும் 4 நாள் சாப்பிடணும், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இன்னைக்கு டேவை இதோட முடிச்சுக்கலாம். பாய். wonderful